السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனின் ஜாத்தில் காமிலான சிஃபத்துகள் இருக்க வேண்டும். இப்போ நேற்று என்ன பார்த்தோம்? தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் உடைய ஜாத் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அந்த அவனுடைய ஜாத் எப்படி இருக்க வேண்டும்? காயிம் பஹுத், அதாவது தன்தானே சுயமாக இருக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? சுய உஜூதை கொண்டு மௌஜூதாக இருக்க வேண்டும். வேறு ஒருவரிடம் உஜூதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சிஃபத் யாரிடம் மட்டும் உள்ளது? அல்லாஹ்விடம் மட்டும் உள்ளது. அல்லாஹ் தாலா தன் உஜூதை கொண்டு தானே மௌஜூதாக இருப்பவன். உஜூதுஹு ஐனு ஜாத்திஹி ஜாத்துஹு. எனவே அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இலாஹாக இருக்க முடியும், சாஹிபுல் உஜூதாக இருக்க முடியும். இப்போ இலாஹ் என்ற வார்த்தைக்கு சாஹிபுல் உஜூத் என்று அர்த்தம். குறிப்பெடுத்துக்கணும் எல்லாரும், அறிஞ்சுங்களா? சரி, வெறும் உஜூத் இருந்தால் போதுமா? நம்ம தேவை பூர்த்தி ஆகுமா? வெறும் உஜூத் இருக்குது பை, தேவை பூர்த்தி ஆயிருமானா? ஆகாது. இப்போ அந்த உஜூதில் வேறு சில தன்மைகள் இருக்க வேண்டும். கமாலாத்தே உஜூதுன்னு சொல்கிறது. அங்கே சிஃபாத்துகள் என்றும் சொல்லுவார். சிஃபாத்துன்னு அர்த்தம், கமாலாத்தே உஜூதுன்னு அர்த்தம், உஜூதின் திறமைகள். வெறும் உஜூது மட்டும் இருந்துச்சு, அதில் எந்த திறமையும் வெளிப்படலை, அதை கொண்டு எந்த தேவையும் பூர்த்தியாகாது. அப்போது தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான சிஃபாத்துகள் அந்த உஜூதிலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்போ தான் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் இலாஹாக இருக்க முடியும். பை அல்லாஹுவாக தான் பை இருந்தான் பன்னெடுங்காலம். சிருஷ்டிகளை படைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ காலம்? ஆரம்பமே இல்லை. லா இப்திதா ஒலா இந்திஹா. அல்லாஹுவாக இருந்தான். புரிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னை இலாஹாக வெளிப்படுத்த நாடினான். அவனுடைய உலூஹியத்தை வெளிப்படுத்த நாடினான், ருபூபியத்தை வெளிப்படுத்த நாடினான், சிருஷ்டிகளை படைத்தான். வெளிப்படுத்தி பார்க்க விரும்பினான். வெளிப்படுதல் என்பது, zuhூர் என்பது, ஸஹர என்பது வேற ஒன்றில் தான் நிகழும். நல்லா வளர்ச்சிங்க. அதற்கு ஒரு மதுஹர் தேவை. அந்த மதுஹர் ஜாஹிர் வேற, மதுஹர் வேற. அந்த வேறு ஒன்றில் தான் அது வெளிப்பட முடியும். அது கைர் தேவை. கைர் இல்லாமல் வெளிப்படுதல் என்பது நடக்காது. இன்னொன்று இல்லைன்னா இங்கே போய் யாருக்கு வெளிப்பட போகிறான்? அதனால் கைர் இல்லாமல் வெளிப்பாடு நிகழவே நிகழாது. மதுஹர் வெளிப்படும் இடம் என்பது கைராக தான் இருக்க முடியும். அந்த கைரு தன்தானே சுய உஜூது உடையதாக வைத்தால்தான் ரெண்டுன்னு வரும். அது தன்தானே சுய உஜூது உடையதல்ல, அது வெறும் சூரத்தோ ஷக்கல் தான், அல்வானோ அஷ்கால் தான். அதனால ரெண்டு மௌஜூதுங்கிற பேச்சுக்கே இல்லை. ஒன்று மௌஜூதாக இருந்தது, இன்னும் அதமே இதாஃபியாக இருந்தது. பஸ்ஸுக்கு அதமே இதாஃபிக்கே சிவா அல்லாஹி அல்லாஹ், அதமே இதாஃபியாக இருந்தது. ஆனால் ரெண்டு மௌஜூதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் கைரியத்தை சாபித்தாக்கி தான் ஆகணும். அப்போ அல்லாஹ் தஆலா ஹாலிக்கு, நாமெல்லாம் யாருங்க? மஹ்லூக். கைருன்னு ஒன்று இல்லைன்னா அவனே ஹாலிக்கு, அவனே மஹ்லூக்குன்னு வந்துடும். அவன் தன்னையே தான் படைத்து கொண்டான். இப்போ ஹலக்துல் ஹல்க, என்னையே நான் படைத்து கொண்டேன். இதெல்லாம் விளையாட்டாக போயிடும். அது முஹால். அது தன்னையே தான் படைத்து கொண்டேன்கிறது முஹால். அது இப்போ ஹலக்துல் ஹல்க வரைஞ்சுங்களா? கபில் ஐயகுல், சிருஷ்டிகளை படைக்கும் முன்பு அல்லாஹ் எங்கிருந்தான்? பெருமான் கேட்குறாங்க. கானஃபில் அம்மாவில் இருந்தான் அப்படின்னு பெருமான பதில் சொல்கிறாங்க. அப்புறம் சிருஷ்டிகளை படைத்தான். இப்போ ஒரு ஷையே இல்லாமல் அல்லாஹ் இருந்தால் பின்பு ஷையை படைத்தான். கானல்லாஹ் வலம்யக்கும் மவு ஷையன். அல்லாஹ் இருந்தால் அல்லாஹ்வுடைய எந்த வஸ்துவும் இல்லை, புகாரியில் வருது. இப்போ அல்லாஹ் தாலா சிருஷ்டிகளை படைத்தான். ஷை வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் உடனே எந்த ஷையும் இல்லை, ஷை வந்துருச்சு மறுபடியும்.
இந்த ஷையி சுய மௌஜூதா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால் ரெண்டு மௌஜூதுங்கிற பேச்சுக்கே இல்லை. அல்லாஹ்வுடைய உஜூது கொண்டு மௌஜூதா இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. விஷயம் லேசானது பை. எப்போ பிரச்சனை வருது? கைருன்னா ஒன்று இல்லவே இல்லை, எல்லாமே ஐனுல்லா தான், கைருல்லா என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் பிரச்சனை வருது. எல்லாம் இப்போ செஞ்சது எல்லாமே இந்த எல்லா அட்டகாசமும் அல்லாஹ் தான் செஞ்சான்னு வந்துடும். கைருல்லா என்று ஒன்று இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூய்மையான சுபஹானியத் பாதிக்கப்பட்டுரும். அதாவது எப்படி சொல்லணும்? அல்லாஹ் தன்சீஹில் சுபஹான் அல்லாஹ் இருப்பான், தஷ்பீல் எல்லா அட்டகாசமும் பண்ணுவான் அப்படின்னு வந்துடும். நவுது பில்லாஹ். தன்சீஹில் அவன் சுபஹான் அல்லா தான், தஷ்பீலி சுபஹான் அல்லா தான். அவன் என்றைக்கும் சுப்பூஹுன் குத்தூசும் தான். இந்த அநியாயங்கள் அட்டகாசங்கள் துனியாவில் நடக்கக்கூடிய கோடிக்கணக்கான கொலை கொள்ளை திருட்டு விபச்சாரம் அட்டகாசம் அநியாயம் ஜுல்மு அநீதி இது எல்லாம் யார் பண்ணனா? எல்லாம் மாசிவெல்லாம் செஞ்சிச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இன்னல்லா லைசபில் அல்லாமில் இல்லை அபீது, அல்லாஹ் அடியார்களுக்கு அனுமத்தினும் அநீதி செய்பவன் அல்ல. அநீதி செஞ்சது யார்? ஜுல்ம் செஞ்சது யார்? ஜாலிம் யார்? நீ தான்டா ஜாலிம். அநியாயக்காரன் நீ தான், டகாசம் பண்ணவே நீ தான். அது இந்த கைருல்லா தான். அது நினச்சிங்களா? அப்போ சில சூஃபியாக்கள் சொல்லுவது போன்று கைரியத்தையே இல்லைன்னு ஆக்கிட்டாங்கன்னா எப்படி அர்த்தம் சொல்லணும்? அல்லாஹ் தன்சீஹில் தனியாக இருக்கும்போது அவன் பரிசுத்தமானவன், தஷ்பீர் எல்லா அட்டகாசமும் பண்ணுவான். இந்த கொலை கொள்ளை விபச்சாரம் அட்டகாசம் அநியாயம் திருட்டு கொலை பஞ்சமாபாதகங்கள் அத்தனையும் செஞ்சு அல்லாஹ் தான். நவுது பில்லாஹி மின்ஹா நக்லு குஃப்ர். அப்படி வரவே வராது. இளஞ்சபை இது இவன் தான் பண்ணணும். செயல் ரெண்டு பக்கமும் அல்லாஹ் சேர்க்குறானே. லா யுஸ்அலு அம்மா யஃப்அலு, அவன் செய்வதை பற்றி அல்லாஹ் கேட்கப்பட மாட்டான். வஹும் யுஸ்அலூன், இவர்கள் தான் கேட்கப்படுவார்கள். ஜி வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹு தஆலா அறிகிறான். இல்லைவை அப்போ தஸ்னஊன் யார்? யஅலமு யார்? யஅலமுடைய ஃபாயில் அல்லாஹ், தஸ்னஊனுடைய ஃபாயில் ஹல்கு. ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கணும். விளஞ்சா இல்லையவை? சரி, இப்போ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் இருக்கானே, அவன் வெறும் சிஃபாத்துகள் இல்லாதவனாக இருந்தால் முஅத்தலா வந்துடும். எல்லா சிஃபத்துகளும் உடையவனாக இருக்கணும் அல்லாஹ் தஆலா. ஒரே ஒரு சிஃபத்து தேவை, உலூஹியத்துக்கு தேவையான சிஃபத்து அல்லாஹ் இடத்தில் இல்லை என்றாலும் அல்லாஹ் தஆலா முஅத்தல் ஆயிடுவான், தேவையை பூர்த்தி செய்ய முடியாதவன் ஆயிடுவான். நினைச்சிங்களா? உம்முஹாத்து சிஃபாத் 7 சிஃபத்து, ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம். இந்த 7ஐயும் மட்டும் பேசுவாங்க அதிகமாக. ஏன்னா இந்த 7லிருந்து பிறக்கக்கூடிய சிஃபத்துகள் தான் மற்ற கோடிக்கணக்கான சிஃபத்துகள். இந்த 7 சிஃபத்து அடிப்படை சிஃபத்துகள், உம்முஹாத்து சிஃபாத். அதனால தான் 7 சிஃபத்து மட்டும் அதிகம் சொல்லுவாங்க. அல்லாஹ் சிஃபத்துக்களை பயன் செய்யணும், ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம். ஏன்னா இந்த 7 ஜாத்தியான சிஃபத்துக்களை வைத்துத்தான் இதனுடைய கலவைகளில் தான் கோடிக்கணக்கான மற்ற சிஃபத்துக்கள் பிறகுது. அல்லாஹ் ரஹ்மான், ரஹீம், மலிகுன், குத்தூசுன், சலாமுல் முஃமினுல் முஹைமின், அசீசுல் ஜப்பார், முத்தகப்பிர், இந்த அனைத்துமே இந்த 7லிருந்து பிறக்கக்கூடியது தான். அல்லாஹ்வுடைய 99 சிஃபத்துகள் இருக்குது. இன்னலில்லாஹி திஸ்அத்துன் வ திஸ்ஊன இஸ்மன், அல்லாஹ் 99 திருநாமங்கள் இருக்கின்றன. திருநாமங்கள் என்ன? சிஃபத்து. சிஃபத் என்ன? திருநாமங்கள். இப்போ ரஹ்மானியத் என்பது சிஃபத்து, ரஹ்மான் என்பது இஸ்மு. ஹயாத் என்பது சிஃபத்து, ஹய்யுன் என்பது இஸ்மு. ஹயாத் என்பது தன்மை, ஒரு தன்மை, அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒரு தன்மை. ஹய்யுன் என்பது அந்த ஹயாத்தை உடையவன், உயிர் உள்ளவன், ஜீவியம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைங்களா? ஜீவியம் உள்ளவன், அது ஜீவியம். உயிர் உள்ளவன் சொல்லக்கூடாது, ஜீவியம் உள்ளவன் சொல்லணும். ஏன்? ஜீவியம் என்பது ஹயாத், உயிர் என்பது உயிருக்கு என்ன தரபில ரூஹு. ஹயாத்துக்கு தர்ஜுமா என்ன சொல்லணும்? ஜீவித்திருக்குதல். ஹயாத்துனா உயிர், ரூஹுக்கு உயிர்னு அர்த்தம் வைக்கிறோம். ஹயாத்துக்கும் உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் தப்பு ஒன்றும் இல்லை பை. இந்த ரூஹுடன் இருக்குதுன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. ஏன்? ரூஹ் என்பது மஹ்லூக், ஹயாத் என்பது சிஃபத்து. அல்லாஹ்வுடைய எந்த சிஃபத்தும் மஹ்லூக் இல்லை, படைக்கப்பட்டதல்ல. ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் எல்லா சிஃபத்தும் சிஃபாத்து ஜாத்தி வல்ல அஃஆலி,
அல்லாஹ்வுடைய சிஃபத்து ஜாத் அஃபாலுக்கு எண்ணிக்கை இருக்கா? கோடிக்கணக்கான சிஃபத்து இருக்குது. சிஃபாத்து ஜாத், சிஃபாத்துல் அஃபால். அவை அனைத்தையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 99 நடக்கினாங்க. அந்த 99 7 நடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, இந்த 7லிருந்து 99 வரும், 99 சேர்ந்து பல கோடி பிறக்குது. என்னன்னு சொல்ல நிறங்கள் இருக்குது பாருங்கள். உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. எத்தனை நிறங்கள் இருக்குது மொத்தம்? கலர்ஸ் 64,000 கலர் பெயிண்ட்லேயே வச்சுருக்கான். ஏஷியன் பெயிண்ட் கடையில் போனால் 64,000 கலர் வச்சுருக்கானு. எது அது நோட் எடுத்து கொடுக்குறேன். இல்லை சார் கம்ப்யூட்டரில் பட்டுறேன். இப்போ எந்த கலர் வேணும்னு சொல்லுங்கள், செட் பண்ணுங்கள். சிகப்புலேயே 10,000 5,000 இருக்குது. எது வேணும்னு சொல்லுங்கள் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது. கோடிக்கணக்கான கலர் இருக்குது. இது எல்லாமே கலவைகள் தான். ஒன்றோடு ஒன்று கலக்கிற பொழுது ஏற்படக்கூடிய கலவைகள். ஜி அவன் 4-5 பெயிண்ட் தான் பெயிண்ட் டப்பா வச்சுருப்பான். நீங்கள் கேட்குற கலரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான். அந்த கலர் வந்து 64 கலர் காட்டும் கம்ப்யூட்டரில். ஒன்று நம்பர் கொடுத்துருப்பான். எத்தனை நம்பர், என்ன கலர் வேணுங்க உங்களுக்கு, ஒரு நம்பர் ஒரு புக்கு கொடுப்பான். அந்த புக்குலேயே ஒரு 200-300 கலர் நிறையா இருக்கும். ஒரு 300-400 கலர் இருக்கும். என்ன கலர் வேணும் சார் டிக் பண்ணி கொடுத்தா அது நம்பர் இருக்கும். அது 83 அப்படி நம்பர் இருக்கும். இன்னும் கம்ப்யூட்டரில் 83 அடிப்பான், எடுத்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. கம்ப்யூட்டர் 83 வந்தால் இந்த கலர் கரெக்டாக ஒரு காட்டும். அது அந்த கலருக்கு எது எவ்வளோங்கிறது அது இருக்கும். அதில் இதுக்கு ரெட்டு வந்து இவ்வளோ ஊற்றணும். பேசிக் கலர் மட்டும் எத்தனை? மொத்தமே பேசிக் கலர் 3. ரெட்டு, ப்ளூ, எல்லோ. இது 3உடைய ரெட்டு, ப்ளூ, எல்லோ, இது 3உடைய கலவைகள் தான் மற்ற அனைத்தும். அதாச்சுங்களா? இன்னும் டீட்டெயில்ஸ் என்ன இது நெட்டில் எடுத்து பார்த்தேன். பேசிக் கலர்ஸ்னு 3 தான் போட்டிருக்கு. பிரைமரி கலர்ஸ் ரெட், எல்லோ, ப்ளூ. இந்த 3ம் அசல் கலர்ஸ். இந்த 3லிருந்து ரெட்டு, எல்லோ, ப்ளூ இதிலிருந்து பிரியக்கூடியது மற்ற எல்லாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. க்ரீன், ப்ளூ, ரெட்டுன்னு போட்டிருக்கான் ஒரு இதில். சரி எடுத்து பார்த்துங்களேன். அது நம்ம பேச நமக்கு தேவையில்லை. உதாரணம் தான் சொல்ல வரோம். இப்போ அதை எடுத்து பார்த்துங்க. இப்போ 3 டப்பா 4 டப்பா வச்சுருப்பாங்க. கம்ப்யூட்டரில் அடித்தவொன்னு என்ன சொல்லும், இதை கொஞ்சம் ஊற்று, இது வந்து 313 மில்லி, உனக்கு 1 லிட்டர் வேணும் அப்படின்னா இது 313 மில்லி, இது 422 மில்லி, இது வந்து மிச்சம் 289 மில்லி அப்படின்னு காட்டிடும். தட்டினா கரெக்டாக சொறி வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவ்வளோ ஊற்றி நின்றுடும். இது அவ்வளோ ஊற்றி நின்றுடும். எல்லாம் கீழே ஒரு டப்பாவில் சேகராகட்டும். இப்போ டப்பாவை எடுத்து மூடிடுவோம். மூடி அதை வெளியே எடுத்துருவோம். 3ம் ஊற்றிருக்கும். எடுத்து பார்த்தா எது கடைசியாக ஊற்றோ அதான் மேலே தெரியும் உங்களுக்கு. உள்ள சிவப்பு, அதுக்கு மேலே எல்லோ, அதுக்கு மேலே ப்ளூ இருக்கும். அதாண்டா இறுக்கி மூடிடுவோம். இதை மூடிட்டு கலக்கிற மிஷின் ஒரு மிஷின் இருக்குது. அதில் வச்சு சுற்றிட்டுருவோம். அது இப்படி பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றும். இப்படி இந்த பக்கம் இப்படி எல்லா பக்கமும் சுற்றும். சுற்றி எடுத்து பக்கம் கொண்டு வாங்க சார்னு கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் திறந்து பார்த்தா நீ எந்த கலர் சொல்லி அந்த கலர் இருக்குது. அது 3 மிக்ஸ் ஆனோன்னா சம்மந்தமே இருக்காது. அது 3 மிக்ஸ் ஆனோன்னா வெள்ளையே இருக்காது. ஆனால் இந்த 3 கலர் இந்த அளவுக்கு இருந்தால் வெள்ளை உண்டாயிரும். இந்த 3 கலரும் இந்த அளவுக்கு இருந்தால் கருப்பு உண்டாயிரும். இந்த 3 கலரும் இந்த அளவுக்கு கலந்தால் ரோஸ் உண்டாகும். எல்லாமே உண்டாகும் அதில். அப்படி அப்போ இந்த சிஃபத்துக்கு இந்த கலரில் இந்த தன்மைகள் அல்லாஹ் தஆலா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஹயாத், இல்ம், இராதா, குதரத் அல்லாஹ்வுடைய 99 சிஃபத்து இருக்குது பார்த்தீங்களா? இதனுடைய மிக்ஸ்டு பல கோடி சிஃபத்துகளாக விரியும். தெரிஞ்சுங்களா? அதனுடைய கலவைகள் தான் ஒவ்வொரு மனுஷனும். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய மதுஹர் தான். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி தான் வச்சுருக்காங்க. 800 கோடி பேர் என்ன, 8,000 கோடி, 8 லட்சம் கோடி, எத்தனை கோடி வந்தாலும் இன்னும் எவ்வளோ வேணால் தயார் பண்ணலாம்.
அல்லாஹ்வுடைய 99 சிஃபத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டு இப்போ நிசாம் படைக்கணும். அல்லாஹ் தஆலா கொஞ்சம் ரஹ்மானியத்து கொஞ்சம், ரஹீமியத்து கொஞ்சம், ரவுஃப் கொஞ்சம், ஜப்பார் கொஞ்சம், முரட்டத்தனம் கஹாரி இது கொஞ்சம் எல்லாம் போட்டு நிசாம் நசீரை உண்டாக்கணும். கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு அப்படின்னு நசீர் வந்துடும். எல்லாம் மிக்சடு தான். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளுடைய கலவையில் தான் இங்கே எல்லாமே மிக்சடு தான் எல்லாமே. புரிஞ்சுங்களா? இப்போது அந்த அசல் சிஃபத்து எத்தனை சொன்னேன்? 7 சிஃபத்துகள் சொன்னோம். இந்த 7உடைய வெளிப்பாடு 99 வெளிப்பாடுகள் எண்ணற்ற சிஃபத்துகள். இந்த இஸ்மு என்றால் பெயர், சிஃபத் என்றால் தன்மை. எல்லா சிஃபத்துகளுமே கதீம் தான். எதுவுமே அல்லாஹ்வுக்கு புதுசாக வந்ததில்லை. அல்லாஹ் ரஹ்மான் இது புதுசாக வந்துச்சா? இல்லை. கஃபாரி இது புதுசாக வந்துச்சா? இல்லவே இல்லை. சிஃபாத்து தாத்தி வல் அஃஆலி துர்ரா கதீமாத்துன் மசூனாத்து ஜவாலி. அல்லாஹ்வுடைய ஜாத்தி சிஃபத்தாக இருக்கட்டும், ஃபிஅலி சிஃபத்தாக இருக்கட்டும், எல்லாம் கதீமானது, ஜவாலை விட்டும் பரிசுத்தமானது, நீங்க போவதில்லை, ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. சிஃபாத்துல்லாஹி லைசத் ஐனு ஜாத்தி வலா கைரன் சிவாஹூ தன்ஃபிசாலி. அல்லாஹ்வுடைய சிஃபத் அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு ஐனும் இல்லை, அவனை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய கைரும் இல்லை. ஐனும் இல்லை, கைரும் இல்லை. அது என்ன ஐனும் இல்லை கைரும் இல்லைன்னா? ரெட்டையும் இல்லை ஒத்தையும் இல்லைன்னா எப்படி சொல்ல முடியாது? இந்த எண் என்ன? ரெட்டையா ஒத்தையா? ஒத்தையா ரெட்டையா? ஒத்தை என்று சொன்னால் ரெட்டை இல்லை. ரெட்டை இல்லை என்றால் அது ஒற்றை. ஒற்றை இல்லை என்றால் இரட்டையாக இருக்கும். இரட்டை இல்லை என்றால் ஒற்றை என்று சொன்னால் இரட்டை இல்லை. இரட்டை என்று சொன்னால் ஒற்றையும் இல்லை இரட்டையும் இல்லை என்ன சொல்ல முடியாது? எப்படி சொல்ல முடியும்? ஒற்றையும் இல்லை இரட்டையும் இல்லை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மந்திகளை படிச்சிருப்பீங்க. இஜ்திமாஉ நகீலைன் முஹால். அதே மாதிரி இர்திஃபாஉ நகீலைனும் முஹால். சொல்லுங்கள் பாய். இஜ்திமாஉ நகீலைன் அர்த்தம் என்ன? நகீலுடைய படம் வரவே இல்லையா உங்களுக்கு? என்ன மந்திக்கல? மந்தி படிக்கல. இஜ்திமாஉ நகீலைன் அர்த்தம் என்ன? முரண்பட்ட இரண்டு ஒன்று சேருவதும் முஹால், நடைமுறை சாத்தியமற்றது. ஒரு நம்பரை பார்த்து இந்த நம்பர் ஒத்தையுமாக இருக்கிறது இரட்டையுமாக இருக்கிறது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இர்திஃபாஉ நகீலைன் இரண்டையுமே எடுத்துறதும் முஹால். அஞ்சுலாம் சரி. தனாக்குலுடைய படத்தில் அதே நேரத்தில் தனாக்குலுக்கு ஷருத்து இருக்குது. 8 வஹதத்துனா தனாக்குல் சாத்தியமாகும். இந்த மந்திக் படத்தை படிங்க பேசுகிறா இங்கே மந்திக் படம் போயிடும். அப்புறம் தசவு படம் தனாக்குல் ஹஷ்ட வஹதத்து ஷருத்து தான். தனாக்குல்ல 8 வஹதத்து ஷருத்து. வஹதத்து மௌலூ மஹ்மூலு மகான் வரும் எடுத்து பாருங்கள். வந்து 8 வஹதத்து ஷருத்து. மௌலூ மக்கானு ஜமானு இலாஃபத்து இதெல்லாம் ஷருத்து. அது என்னங்க விளக்குங்க அதை பார்த்துங்க. சரி, இப்போ என்ன பேர் சொல்ல வந்தோன்னு கேட்டால் ஜி என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உயரம், குட்டை, இது ரெண்டும் தனாக்குல்னா நகீல்னா ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. இரண்டும் ஒன்று சேர முடியாது. புரிஞ்சுங்களா? நிஸ்பத் ஒன்றாக இருந்தால் தான் ரெண்டு ஒன்று சேர முடியாது. நிஸ்பத்து மாறுபட்டு இருந்தால் ஒன்று சேரலாம். எப்படி போல் இப்போ ரைஹான் நெட்டையா குட்டையான்னு கேட்டு அவர் நெட்டையும் தான் குட்டையும் தான். அப்படி எப்படி சொல்லுங்க? அவர் நெட்டையும் தான் குட்டையும். யூசுஃபை கவனித்து அவர் குட்டையாகவும் அசாரை கவனித்து நெட்டையாகவும் இருக்கிறார். இது சாத்தியம். நிஸ்பத்து ரெண்டு வேறு வேறையாகிடுச்சு. நிஸ்பத்து வேறு வேறையாக இருக்கும்போது இஜ்திமா நகீலைன் முஹால் இல்லை, அது மும்கின் ஆயிடுச்சு. ரெண்டு முரண்பட்டது சேரலாம். நிஸ்பத்து ஒன்றாக இருக்கணும். யூசுஃபை கவனித்து ரைஹான் குட்டையாகவும் இருக்கிறார் நெட்டையாகவும் இருக்கிறார்னு சொன்னால் அது சாத்தியமில்லை. ஒரே ஆளை கவனிச்சு வேறு வேறு காலத்து நிஸ்பத்து மாறுபடும் பொழுது நகீல் வந்து மும்கின் ஆயிரும், முஹால் கூட மும்கின் ஆயிரும். நிஸ்பத் மாறுபடுற பொழுது புரிஞ்சுங்களா? ஜமானை கவனிச்சு ரைஹான் வெள்ளையாக இருக்கிறார் கருப்பாக இருக்கிறார்னு எப்படி சொல்கிறீங்க? ரைஹான்
10 வயதில் வெள்ளையாக இருந்தார், 50 வயதில் கருப்பாகிவிட்டார். ஜமான் மாறுபட்டுருச்சு. அவன் வெயிலில் போய் வேலை செஞ்சுருக்கிறார் மனுஷன், அதில் வெள்ளையாக கருப்பாயிட்டார். இது ஒத்துக்கலாம். ஜமான் மாறுபட்டுருச்சு, அணிஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த 8 வஹதத்து 8 விஷயங்கள் ஒன்றுபட்டு இருந்தால்தான் தனாக்குல் ஜாயிஸ் ஆகும். அதை வந்து பார்த்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ என்னன்னு கேட்டால், தனாக்குல் என்பது எப்போ முஹால் ஆயிடுச்சோ, இப்போ எப்படி அல்லாஹு தாலாவுடைய சிஃபத்து அல்லாஹுடைய ஜாத்துக்கு கைருமாக இருக்கிறது ஐனுமாக இருக்கிறதுன்னு சொல்வதோ, அது ஐனும் அல்ல கைரும் அல்ல என்று சொல்வதோ எப்படி சாத்தியம்னு கேள்வி வரும். அப்போ சில பேர் என்ன சொல்கிறார்கள், முத்தக்கல்லிமீன்கள் அல்லாஹுடைய ஜாத்து அல்லாஹுடைய சிஃபத்துக்கு ஐன் என்று கூறுகிறார்கள். இறையியல் ஆராய்ச்சியில் உள்ள சில பேர்கள் ஐன் என்று கூறுகிறார்கள். சிலர் என்று கூறுகிறார்கள் கைர் என்று கூறுகிறார். அல்லாஹ் ஜாத்து அல்லாஹ் சிஃபத்து வேறு, அல்லாஹின் ஜாத்து வேறு. சிலர் அல்லாஹ் ஜாத்தும் அல்லாஹின் சிஃபத்தும் ஒன்று தான், அல்லாஹின் ஜாத் எதுவோ அல்லாஹ் அல்லாஹின் சிஃபத்துன்னு சொல்கிறாங்க. சிலர் அல்லாஹின் ஜாத்து வேறு அல்லாஹின் சிஃபத்து வேறன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இது பெரிய பஹஸ். இப்போ நமக்கு சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு பஹஸும் அரசர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து வெகு நீண்ட காலங்கள் பஹஸ் செய்யப்பட்டு, அதனால் கொலைகள் நிகழ்த்தப்பட்டு கொன்று ஒழிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீ இப்போ தப்பாக சொல்கிற, நீ சாவட்டுறா, அவனை கழுத்தை வெட்டுறா. இப்போ அந்த பஹஸை நான் ரொம்ப நீளமாக சொல்லலாம் உங்களுக்கு. எனக்கு தெரிந்தவரை நீளமாக சொன்னாலே எப்படியும் ஒரு 10 பாடம். அவ்வளோ நீளம் உங்களுக்கு இப்போ தேவையில்லைன்னு அடுத்தடுத்த பாடங்கள் இருக்குது. நான் சுருக்கிக்கிறேன் அந்த பஹஸ். ஒரு சிலர் சூஃபியாக்கள், ஒரு சிலர் முத்தக்கல்லிமீன்கள் கருத்து என்ன, முத்தக்கல்லிம் இறையியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் சிஃபத்து அல்லாஹ்வின் ஜாத்துக்கு ஐனாகவும் இருக்கிறது கைராகவும் இருக்கிறது. இது சிலருடைய கருத்து. ஆனால் சூஃபியாக்களும் இந்த அகீதா ஃபன்னில் உண்டான இஸ்லாமிய முத்தக்கல்லிமீன்களும் ஷருல் அகாயித் போன்ற அகீதா ஃபன்னில் உண்டான மாத்துரிதியாக்கள், இன்னும் அஷாரியாக்கள் போன்ற நம்முடைய சுன்னத் ஜமாத்துடைய கருத்துடைய உலமாக்களும் ஏற்றுக்கொண்ட கருத்து என்னங்கிற 4வது கருத்து, அல்லாஹ்வுடைய சிஃபத் அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு ஐனும் இல்லை கைரும் இல்லை. என்ன பை லா ஐனு லா கைர் லா ஐனும் வலா கைருன், இதை ஏற்றுக்கொள்ள கருத்து. இப்போ சில பேர் ஐனும் ஐனுமாக இருக்கிறது கைருமாக இருக்குறாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்க? நுணுக்கமான சில வித்தியாசங்கள் இருக்குது. ஐனுமாக இருக்குது கைருமாக இருக்க என்ன பிரச்சனை வருது? ஏன் இவங்க ஐனும் இல்லை கைரும் இல்லைன்னு சொல்கிறாங்க? ஏன் ஐனாக இருக்குது கைராக இருக்குன்னு சொல்லாமா இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. ஐனாகவும் இல்லை கைராகவும் இல்லை என்பது தான் சரியாக இருக்குது. அப்போ ஐன்னா என்ன பிரச்சனை வருது, கைருன்னு சொன்ன என்ன பிரச்சனை வருது, ஐனுமாக இருக்குது கைருமாக இருக்க என்ன பிரச்சனை வருது, ஐனும் இல்லை கைரும் இல்லைன்னா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுது? இது நீண்ட ஒரு பிரச்சனைகள். இது ஒரு காலத்தில் மிக அதிகம் விவாதிக்கப்பட்டு இதற்காக இத்தத்தை பெரிய புக்கெலாம் எழுதிச்சிருக்காங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணதை பற்றி மேல் மிச்சமாக தெரிஞ்சுக்கணும். சில புக்ஸ்லாம் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கணும், கேளுங்க. சொல்லப்போனால் இமாம் புகாரி இமாம் இமாம் ஷாஃபி இமாம் அபு ஹனீஃபா காலத்துலலாம் இது ரொம்ப பெரிய உச்சக்கட்டமாக போயிடுச்சு. சிஃபாத்துடைய பாடம். அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்து, இது அல்லாஹ்வுடைய தாத்துக்கு கைரு என்று ஒரு கொஸ்டின். சிஃபத்து தாத்துக்கு கைரு தான். அதனால் குர்ஆன் கைருல்லா தான், கலாமுல்லா கைருல்லான்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ்வுடைய கைரு. அப்போ அவங்க ஏன் கைருங்கிறாங்க? அல்லாஹ் ஒருத்தன் தான் கதீம். அல்லாஹ் தர அல்லாஹ்வின் சிஃபத்தும் அல்லாஹ் கூட இருந்துச்சுன்னா சிஃபத்துக்களையும் கதீம் சொல்ல வேண்டிய ஏற்பட்டு. அப்போ தஅத்துதுல் குதமா உண்டாயிரும். கதீம் ஜம்மு குதமா, நிறைய கதீம்கள் உண்டாயிரும். கதீம் ஒருத்தன் தான். கதீம்னா அர்த்தம் என்ன? லா அவ்வல லஹு வலா ஆஹிர லஹு, ஆரம்பம் முடிவில்லாதவனு கதீம்னு சொல்லுது. லா அவ்வல லஹு. அப்போ சிருஷ்டிகள் அனைத்தும் ஹாதிஸ் தான், அனைத்துமே ஹாதிஸ் தான் அல்லாஹ் தவிர என்பது முஅத்தஸிலாக்களுடைய கருத்து. அப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத்தையும் அல்லாஹ்வுக்கு கைருன்ட்டானுவோம். கைருன்னு சொன்னதில்ல, குர்ஆன் கலாமுல்லா, கலாம் சிஃபத்துல்ல தானே. அப்போ குர்ஆனும் அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு கைரு. ஆகவே குர்ஆன் ஹாதிஸு கதீம் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ பெரிய பிடிச்சிச்சு. குர்ஆன் கதீமா ஹாதிஸா, குர்ஆன் ஹாதிஸா கதீமா, குர்ஆன் ஹாதிஸா கதீமா. இந்த பிரச்சனையில் பல்லாயிரக்கணக்கான சூஃபியாக்களும் உலமாக்களும் தீனுடைய பெரியோர்களும் வெட்டி கொல்லப்பட்டார்கள். ஏன்னா முஅத்தஸிலா கையில் ஆட்சி போயிடுச்சு. இப்போ எப்படி சவுதியில் வஹாபியின் கையில் ஆட்சி இருக்கோ அது மாதிரி முஅத்தஸிலாக்கள் கையில் ஆட்சி இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த கருத்துக்கு மாற்றமாக பேசுகிறான் அடி சாவிடுறான்னு நினச்சோம்.
இப்போ சிஃபத்துடைய பாடம் சின்ன பாடம் நினைக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெரியோர்கள் தீனுடைய உலமாக்கு தன் உயிர் கொடுத்து இந்த பாடத்தை காப்பாற்றிருக்காங்க. சின்ன பாடம் இப்போ அலட்சியமாக கடந்து போகிறோம். எனவே அல்லாவுடைய சிஃபத்து தாத்துக்கு ஐனும் இல்லை வயிறும் இல்லைன்னு போயிட்டே இருக்கும். இந்த சிஃபத்து தாத்துக்கு ஐனா கைரா எவ்வளோ பெரிய பாசு. சுன்ன ஜமாத்து கருத்துக்கான ஐனும் இல்லை வயிறும் இல்லை இல்லை அவன் சொன்னால் கயிறு தான். ஏன் ஐன் என்று வைத்தா அல்லாஹும் கதீமு அல்லாவுடைய ஹயாத்து சிஃபத்து. இப்போ சிஃபத்து அல்லாஹ் தாத்துடனே இருந்துச்சுன்னு சொன்னால் ஹயாத்தும் கதீமு இல்மு கதீமு இராதா கதீம் சமாத் பசாரத் கலாம் எல்லாமே கதீம். ரஹ்மானியத்து கதீமு ரஹீமியத்து கதீமு ஜப்பாரியத்து கதீம் மில்கியத்து கதீமு. அப்போ அல்லாஹ் ஒருத்தர் கதீமாக கோடிக்கணக்கான கதீம் வந்துடுவேன். இவங்க என்ன சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தாத்து தாங்க தாத்துல்லா கதீம். இது சிஃபாத்துல்லா தானே சொல்கிறோம். சிஃபத்துக்கு வந்து சுயமாக இருக்க முடியாது, தாத்தோடு சேர்ந்தானே இருக்கும். அல்லாஹ்வுடைய தாத்துடனே இன்னொரு தாத்தை நான் கதீம்னு சொல்லவே இல்லையேங்கிறாங்க இவங்க சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள். அதெல்லாம் முடியாது. அவன் ஜாத்து மட்டும்தான் கதீம். அவன் சிஃபத்து கதீம்னு சொன்னால் அவன் ஹயாத்துங்கிறது அவன் தானேங்க. அவன்கிட்ட கயிறே இல்லையே. ஹயாத்தை கதீம்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இணை வச்ச மாதிரி ஷிர்காக ஆகும். இல்லை நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சுட்டீங்க. அல்லாஹ் ஒருத்தனா கதீம். அல்லாஹ்வுடைய ஹயாத்து வந்து அல்லாஹ்வுக்கு வேறானது. அல்லாஹ்வுடைய ஹயாத்து கதீம் ரெண்டு கதீமாகிடுச்சு. நீ அல்லாஹ்வுக்கு சிஃபத் ஷிர்க் வச்சுட்டீங்க அல்லாஹ்வுக்கு. அடப்பாவிகளா. அப்போ எல்லா உலமாக்களையும் முஷ்ரிக்குன்ட்டான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி முஷ்ரிக்கு, ஷாஃபி இமாம் முஷ்ரிக்கு, மாலிக் இமாம் முஷ்ரிக்கு, அஹ்மத் இமாம் முஷ்ரிக்கு, புகாரி இமாம் முஷ்ரிக்கு, முஸ்லிம் இமாம் முஷ்ரிக்கு, எல்லா இமாம்களும் முஷ்ரிக்குன்ட்டான். ஏன் நீங்கள் அல்ல ரெண்டு கதீம்னு சொல்கிறீங்க? நாங்கள் ஒருத்தன் தான் தௌஹீது. இன்றைக்கி புரிஞ்சுக்கிறீங்களே இதை? அதனால் அன்றைக்கே பிறந்துருச்சு. நாங்கள் ஒருத்தன் தான் பக்கா தௌஹீது. இல்லைங்களா? தௌஹீதுவாதிகள் நாங்கள்லாம், ஏகத்துவவாதிகள். நீங்களாம் முஷ்ரிக்குகள். ஏங்க அல்லாஹ்வுடைய ஹயாத்தை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க. முஅத்தஸிலாக்கள் பள்ளிவாசல் மட்டும்தான் தௌஹீது பள்ளி. மற்ற இமாம்கள் திறந்த பள்ளிவாசல் தான் ஷிர்கு பள்ளி, கபரு முட்டிங்க பள்ளின்ட்டான். இப்போ இவங்க ஒப்பம் இன்றைக்கி இல்லை அன்றைக்கே போகிறோன்ட்டானு, அன்றைக்கே உள்ளவன் தானே. என்னவை இன்றைக்கி குலைக்குதுன்னு நினைக்காதீங்க, அன்றைக்கே குலைச்ச நாய்க்கு தான் எல்லாமே. அந்த நாய்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கி குலைக்குதுங்க. விளைஞ்சிக்கலாம் எல்லாம் அன்றைக்கி குலைச்ச அது போட்ட குட்டிங்க தான் இது எல்லாமே. விளைஞ்சபை எல்லாத்தையும் முஷ்ரிக்கு, இவங்க மட்டும்தான் முவஹிது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி முஷ்ரிக்கு, அபூ ஷாஃபி இமாம் முஷ்ரிக்கு, புகாரி இமாம் முஷ்ரிக்கு. இப்போ புகாரி இமாம் உங்களுடைய தாத்தா முஷ்ரிக்குன்னு ஃபத்வா கொடுத்தவங்களாச்சு, அவர் எப்படி அவனுக்கு பின்பற்றுறீங்கன்னு கேட்கணும் இந்த நாய்ங்கள்ட்ட. நம்ம எல்லாம் முஷ்ரிக்கா, இவன் மட்டும்தான் முவஹிது. புகாரி இமாமே முஷ்ரிக்குன்ட்டானுவான். ஏங்க முஷ்ரிக்குன்னீங்க? புகாரி இமாம் வந்து அல்லாஹ்வுடைய ஹயாத்தை வந்து கதீம்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இல்மு இராதா குதிரை சமாத் பசாரத் கலாம் அல்லாஹ் சிஃபத்துலாம் கதீம்ங்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தனா கதீம். ஷிர்க் வைக்கிறா முஷ்ரிக். புகாரி இமாம் தொழுக்கூடிய பள்ளிவாசல் கழிவிடு, அவன் ஊருக்குள்ளேயே விடாத. ஒரு நேரம் இருந்துச்சு புகாரி இமாம் எங்கே போனாலும் ஊரே திரண்டு அரசர்லாம் வந்து வரவேற்றாங்க, ராஜாக்கள்லாம் வந்து வரவேற்று கூட்டி போங்க. இந்த மாதிரி குர்ஆனுக்கு அடுத்தது இந்த ஒரு கிதாப் இருக்குது, அஸ்ஸஹுல் கிதாபி பாத கலாமில்லாஹ் தஹ்த அதீமி ஸமாய் அல் புகாரி சஹீஹுல் புகாரின்ற. வானமுகத்துக்கு கீழே குர்ஆனுக்கு அடுத்து மிக சஹீஹான கிதாப் ஒன்று இருந்தால் அது இமாம் புகாரி இமாமுடைய கிதாப் என்று உலகமெல்லாம் சொல்லப்பட்டு அரசர்கள்லாம் வரவேற்று அவங்கள வரவேற்று கூட்டிகிட்டு போவாங்க. ஊரே திரண்டு வந்து வரவேற்கும். இந்த பிரச்சனை ஏற்பட்ட பின்னாடி விளைஞ்சுங்களா, புகாரி ஊரில் நுழைஞ்சா புகாரி இமாம் ஒழிக, புகாரி இமாம் ஒழிக கத்துறானுங்க எல்லாம் ஊரே சேர்ந்துக்கிட்டு. இது வஹாபியான்னு சேர்ந்து கத்துறானுங்க. அந்த ஊருக்கு அடுத்த ஊருக்கு போகிறாங்க, அடுத்த ஊருக்கு அங்கேயும் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. புகாரி இமாம் ஒழிக. ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற முஷ்ரிக்கா போயிட்டார். ஏன் குர்ஆனை வந்து அல்லாஹ்வுடைய கலாமுல்லா கதீமுன்னு சொல்கிறார், கதீமுன்னு சொல்கிறார். அல்லாஹ் கதீமு குர்ஆனும் கதீம் ரெண்டு கதீம் ஆச்சே, முஷ்ரிக் ஆகிட்டார் அவர். அதை ஹாதிஸ்ன்னு சொல்கிறானோ சொல்ல மாட்டேன்ட்டாங்க இமாம் புகாரி. எங்கே போனாலும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வெறுத்து போயிட்டாங்க. ஜம்மா யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு மத்திய வாழ விரும்பல, மூத்தாக்கிறெல்லாம் நைட்டு துவா செய்கிறாங்க, காலையில் மூத்தா போயிட்டான். சஹர் நேரத்தில் மூத்தா போயிட்டாங்க. இஷா அழுது துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு வாழ விட மாட்டேங்கிறானோ, எங்கே போனால் துரத்துறானு ரொம்ப இல்லை மூத்தாக்கிறல்லாண்டாங்க. ஃபஜரில் மூத்தாயிட்டாங்க, நடக்க மாட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒத்துக்க முடியாதியா, குர்ஆன் கதீம் தான்ப்பா அப்படின்ட்டாங்க. முஷ்ரிக் குர்ஆனவே கதீம்ங்கிறாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அட்ரா 80 அடி அவங்க வயசான வயசு 80-85 வயசு. அடி அடி அடின்னு அடிச்சு சாட்டையால் அடிச்சு என்ன அடி அடி ஜெயிலே மூத்தா போயிட்டாங்க.
இமாம் அஹமது பின் ஹம்பல் நாயத்தை சாத்துன்னு சாத்தம் ஒத்துக்கோ குரான் கதீம் இல்லைன்னு சொல்லு, குரான் ஹாதிஸ்ன்னு சொல்லு, புதிதாக உண்டானது. சிஃபாத்தை வந்து ஹாதிஸ்ன்னு சொல்கிறான், அவங்க கதீம் தாங்கிறாங்க. சாத்துன்னு சாத்துறான். யாரா? அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. ஒரு நேரம் சொல்கிறாங்க, அவங்க அடி உழுகுது முதுகில் சாத்தும் போது யாரோ ஒரு திருடம் பேர், அவன் பேர் மர்சதா என்னமோ பேர் ஃபர்கதா என்னமோ பேர், அந்த ஆள் பேர் சரி ஞாபகம் இல்லை, கிதாபில் எழுதுகிறாங்க. ரஹிமல்லாஹு மர்சதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடி முடிச்சு இறக்கி விட்டுறாங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் அடி. இவங்கெல்லாம் மேலே மருந்து செலவாங்க சீடர்கள்லாம். இப்போ சீடர் கேட்டாங்க, எஜமானே அடி உழுகும் போது முதுகு பேத்து பாலமாக வெட்டு, நீங்கள் ரஹிமல்லா மர்சதா அப்படின்னு சொன்னீங்களே, என்ன ஜமா அப்படின்னு. அது யார் அவர்? உங்களுடைய இமாமா, உங்களுடைய பெரிய ஷேഖா அவங்க, அல்லாஹ் அவங்க ரஹமத் செய்யட்டும், மர்சதுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும்னு சொன்னீங்களே யார் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவன் ஜெயிலில் இருந்து ஒரு பெரிய திருடன், பக்கா திருடன் அவன். அவருக்கு ஏன் சொல்கிறேங்க ஜமானன்? இல்லை, ஜெயிலில் என்னை போட்டு வச்சு டெய்லி காலை கூப்பிட்டு அடிப்பானுவான். அப்போ அந்த ஆள் வந்து என்னை பார்க்க வந்தார். அவர் பக்தாதிலே புகழ்பெற்ற பயங்கர திருடர். அவர் நிஜமானே, நான் வந்து பாத்தில் இருக்கேன், நான் திருடுறது தப்புன்னு எனக்கு தெரியும், கொள்ளையடிக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும், நான் யோகிய பையன்னு தெரியும். என்னை கொண்டு ஜெயிலில் போட்டாங்க, அடி அடித்தாங்க, இந்த பாடுபடுத்தினாங்க. ஆனாலும் நான் மாறலை. தப்புன்னு தெரிஞ்சு, இவனை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு, ஜெயிலில் போடுவாங்கன்னு தெரிஞ்சு, இந்த அடி சாத்துன்னு சாத்தினாலும் திரும்ப திருடுறேன். என் கொள்கையை நான் மாற்றிக்கலை. அப்போ பாத்தில் இருந்த நானே இந்த தண்டனைகளாக என் கொள்கையை நான் மாற்றிக்கலை. நீங்கள் ஹக்கில் இருக்கிற நீங்களாம் மாற்றிக்க போகிறீங்க. இந்த அளவு கூட இந்த அரசர்களுக்கு மூளை இல்லை பாருங்க. அரசு எல்லாமே ஒரே மாதிரி தான் மூளை கட்டலாம் இருக்கானோ அப்படின்னு அந்த ஆள் வந்து என்ன சொன்னார். யார்? நீ ஹக்கில் இருக்கிறீங்க, நீ உண்மையில் இருக்கிறீங்க, நீங்களாம் மாற்றிக்க போகிறீங்க. இந்த அடி உதைக்கெல்லாம் பயந்து நீங்கள் கொள்கையை விட்டு கொடுத்துட போகிறீங்க அப்படிங்கிறது கூட இந்த முட்டாப்பேளுக்கு தெரியல பாருங்கள். இந்த அரசனுக்கு எல்லாமே மூளையில் கட்டவனா அரசனாக போட்டிருக்கானோ. இது எல்லா காலத்துலையும் அதே மாதிரி இருக்குமோ கியாமத் வரைக்கும்? அவர் வேறு பேசுகிறார். யார்? அவர் எஜமா வந்து சில நேரம் அடி ஓவராக ஒழுகும் போது, சரி வாயாலையாவது சொல்லி நம்ம கல்புக்குள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் சொல்ல மார்க்க அனுமதி கொடுக்குது. கல்பும் முத்துமையின்னும் பில் ஈமான் ஆயிட்டேன்னா, ஒருவன் இந்த மாதிரி நிர்பந்தப்படுத்தப்பட்டால் வாயால் குஃப்ரான வார்த்தைகள் சொல்லி கொண்டாலும் கல்பில் வந்து வேறு இருக்குமானால் அல்லாஹ் தப்பு இல்லைன்னு அல்லாவே சொல்கிறான் குர்ஆனில். கல்புஹு முத்துமையின்னும் பில் ஈமான் ஒரு ஆயத்து இருங்க பையன். அலைஞ்சுங்களா? அப்போ அதனால சில நேரங்களில் நம்ம வந்து வாயால் சரி இப்போ குர்ஆன் ஹாதீஸ் தான் விடு அப்படின்னு சொன்னால் அப்படியே சொல்கிறானுங்க. அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்க நம்மளையா? நம்ம இப்போ அடி விட்டு தப்பிச்சுக்கலாமே. ஒரு அடி சாட்டை அடினா இந்த மாதிரி அடி நினச்சிக்காது. ஒரு அடி முதுகில் போட்ட உடனே ரத்தம் சுல்லுன்னு வெளியே தெளிக்கும். தம்மாரி அடி. மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானி இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்துமையின்னும் பில் ஈமான். ஒருவன் ஒரு குஃப்ரான சொல்லை சொல்லும்படி நிர்பந்தம் செய்யப்படுகிறான், அவனுடைய உள்ளமோ ஈமானிலே உறுதியாக தரிபட்டு ஈமானை ஏற்றுக்கொண்டு அமைதி அடைந்திருக்கிறது ஈமான் விஷயத்தில் என்றால் தப்பு இல்லைன்னு அல்லாவே சொல்லிட்டான். இப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான் அவங்ககிட்ட, இந்த கல் தான் கடவுள்னு சொல்லு சாத்துறான். ஆமாம், கல் தான் கடவுள்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவனுடைய வேதனையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் தப்பிப்பதற்காக வாயால் சொல்லிக் கொள்ளலாம் என்று குர்ஆனே சொல்லுது. அப்போ சில நேரங்களில் அவங்க மனசில் வருது, சரி இப்போ குர்ஆன் ஹாதீஸ்ன்னு சொல்லிடலாம் அப்படின்னு மனசில் வருது. இப்போ சிந்தனை வருது, அந்த திருடன் சொன்னது சிந்தனை வந்துடுது. அந்த திருடன் பாத்திலேயே இந்த அடிக்கு நான் பயந்து விட்டு கொடுக்கல, ஹக்கையா விட்டு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னானே. அப்போ ஹக்கை விட்டு கொடுத்துட்டா நாளைக்கு அடிக்கு பயந்து மக்களோட நிர்பந்தத்துக்கு பயந்து ஹக்கை பாத்திலாக்கிட்டாரே அஹமது ஹம்பல் இமாம் அப்படின்னு சொல்லி எத்தனை அப்படி நம்ம பார்த்து சொன்னாரோ அப்படி இவங்க சொன்ன வாழ்நாளெலாம் சொன்ன எத்தனை எல்லா உண்மைகளையும் எது உண்மை எது பொய்ன்னு யார் தெரியும், யாருக்கு பயந்து சொன்னாரோ, யாருடைய மற்ற நிர்பந்தத்துக்கு பயந்து சொல்லியிருப்பாங்க. இது கூட யாரோ அரசர் பயந்து ஃபத்வா வாங்கியிருக்கலாம், இல்லைங்க ஃபத்வா கொடுத்துருக்காரு, அவன் யாரோ அரசன் துப்பாக்கி காமிச்சு 2 அடியை போட்டுருவேன்னு பயந்து கூட சொல்லியிருப்பார், ஃபத்வா கூட மாற்றி கொடுத்துருப்பாரு அவர். அந்த ஃபத்வா செல்லாதுங்க, நாங்கள் மதுஹபே இல்லாமல் ஆக்கிடுவோம்.
அவங்க சொன்னார் லட்சக்கணக்கான ஹதீஸை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஹதீஸ் கிதாபில் பெரிய கிரந்தங்களை ஒன்று முஸ்னத் அஹமது. இன்றைக்கி சுமாராக 30,000 ஹதீஸ் இருக்குது. அதில் புகாரி, முஸ்லீம், திருமதி, அபூ சத்தியம் அவ்வளோ பெருசு இருக்குது. முஸ்னத் அஹமது புகாரில் 7,000 தான் இருக்குது. 4 கிதாபின் சேர்த்து எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருக்குது முஸ்னத் அஹமதில். அவ்வளோ பெரிய கிதாப். எல்லா கிதாபும் இந்த குப்பையில் போட்டுருவாங்க. அவர் தாங்க வாய்க்கு வந்து மாதிரி பேசுவார். அடித்தா ஒத்துக்குவார், அப்புறம் மாற்றிக்குவார், திரும்ப வெளியே வந்து திரும்ப வரலையான்னு சொல்லுவார். என்று சொல்லி விடுவார்லன்னு அடித்து சாவடிச்சாலும் அடிக்கடா மாற போகிறதுலாம் உட்காந்துட்டாங்க. நல்லா சாத்து. என்ன தைரியம் இருந்திருக்கு அவங்களுக்கு. வயசான மனுஷனை போட்டு அந்த அடி அடித்தாங்க. அப்போ இந்த வஹாபிகள் இன்றைக்கி நம்ம திட்டுறது, வஹாபிகள் நம்மளே வந்து குறை சொல்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம். அந்த காலத்துலேயே நடந்துருச்சு இதெல்லாம். அவங்களையும் மூத்தாக்கிட்டாங்க. மாலிக் இமாமே மூத்தாக்கிட்டாங்க. இது தப்பிச்சது ஒரே ஒருத்தவங்க தான். யாருங்க? ஷாஃபி இமாம் தான் தப்பிச்சிட்டாங்க. அவங்களும் பக்தாலுக்கு அரசர் கூப்பிட்டு விட்டார். குர்ஆன் ஹாதிஸா கதீமா அப்படின்னு. குர்ஆன் தானே சொல்கிறீங்க நீங்கள்? குர்ஆன் எடுத்தாங்க. இந்த குர்ஆன் தானே இந்த குர்ஆன் தானே கேட்குறீங்க? குர்ஆன் அதான் கேட்குறேன் சொல்லுப்பா. இந்த குர்ஆன் வந்துங்க ஹாதிஸ் தான். இந்த குர்ஆன் ஹாதிஸ் தான். அப்பாடி இவர் யார் நம்ம வழிக்கு வந்தார். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் போய்ட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நல்லா இருக்கேன், சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வெளியே வந்தாங்களே பறந்துட்டாங்க. எங்கே? பக்தாத் விட்டு தப்பிச்சு மிஸ்ருக்கு போயிட்டாங்க. ராவோட கிளம்பி மிஸ்ருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அது வேறு ஆட்சிக்கு இருந்தது. மிஸ்ருக்கு போயிட்டாங்க. இங்கே அவங்க இங்கே 4 இமாம்களும் வாழ்ந்த இடங்களில் பக்தாது. ஷாஃபி இமாம் வந்து திடீர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி குறைஷி வம்சம். அவங்க அரபி அவங்க அரபு விட்டு அஜமுக்கு போயிட்டாங்க, மிஸ்ருக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து அடுத்த நாள் அந்த முஅத்தஸிலாவுடைய இமாம்கள்லாம் வந்தானுவோம். ஷாஃபி இமாம்கிட்ட கேட்டிங்களா? கேட்டோமே. அவங்க ஒத்துக்கிட்டாங்களே ஹாதிஸ்ன்னு. என்ன சொன்னாங்க? குர்ஆன் எடுத்து காமிச்சு இது ஹாதிஸ்ன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆடா விட்டுட்டிங்களா? அவங்கள பிடிச்சிட்டு வாங்கண்ணா. போயிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த குர்ஆனை ஹாதிஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஹாதிஸ்ன்னு தான் எல்லாமே நாங்களும் சொல்கிறோமே, எல்லாம் தான் சொல்கிறோமே. இது கலாமுல்லா, அல்லாவுடைய கலாம் இருக்கே, அது கதீமாக ஹாதிஸான்னு கேட்டிருக்கோம். நீங்கள் அது கதீமுன்னு அவங்க சொல்கிறாங்க, நாம் ஹாதிஸ்ன்னு சொல்கிறோம். முஅத்தஸிலாக்கள் கலாமுல்லா. இது வந்து இது அட்டை எழுதப்பட்டது, முஸ்ஹஃப். இது எழுதப்பட்டது எழுத்து தெரிஞ்சுங்களா? இந்த பேப்பர் ஹாதிஸு, எழுத்து ஹாதிஸு, இந்த இன்கு ஹாதிஸு, இது ஹாதிஸு தான். இது எதன் பக்கம் அறிவிக்கிறதோ, இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதப்பட்டிருக்கு, இது ஹாதிஸ். இது எதை அறிவிக்குது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கலாமுன் நஃப்ஸ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு அறிவிக்குது பாரு. அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கே, அதுதான் கலாமுல்லா. அது கதீம். அவன் அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க இது ஹாதிஸ்ன்னு சொல்லிட்டு. இது ஹாதிஸ் எல்லாம் தான் ஒத்துக்கிறோமே. பிடிச்சிட்டு வாங்களா அவங்க. அவங்க போயிட்டாங்க. அதனால் கடைசி வரைக்கும் மிஸ்ரிலே தான் வாழ்ந்தாங்க. அவங்க அரபு நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. முஅத்தஸிலாவுடைய ஆட்சியெல்லாம் விட்டு ஓட்டாங்க. மிஸ்ரிலே வாழ்ந்து அதனால் மிஸ்ர் பூரா எல்லாமே வந்து ஷாஃபி ஆகிட்டாங்க. மிஸ்ர், எகிப்து, ஈஜிப்ட், அதை சுற்றி உள்ள ஊர்கள் எல்லாமே எனக்கு ஷாஃபி மதப் தான் நிஜமாவுடைய. அங்கே வாழ்ந்த சூஃபியாக்கள், அவுலியாக்கள் எல்லாருமே மிகுதமாக ஷாஃபி இமாம். மிஸ்ரில் வாழ்ந்தவங்க அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய பெரிய மகான்கள் அங்கே வாழ்ந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இமாம் ஷாஃபி இமாமுடைய பின்பற்றவங்க தான். ஈரானில் வாழ்ந்தவங்கெல்லாம் அஹனாஃபுலாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஷாஃபியாக்கில் இருப்பாங்க. நிஜமாக தப்பிச்சு போயிட்டாங்க. என்ன பாடுபடுத்தினா பாருங்கள். எதில் வந்துச்சுங்க? சிஃபாத், அல்லாவுடைய சிஃபாத்துல்லா கதீமா ஹாதிஸா. பை அப்போ சிஃபாத்துல்லாஹி லைசத் ஐனு ஜாத்தின் வலா கைரன் சிவாஹு. அல்லாவுடைய சிஃபத், அல்லாவுடைய ஜாத்துக்கு ஐனும் இல்லை, அது கைரும் இல்லை. இதை தெளிவாக விளங்க வேண்டும். ஐனும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது வேறு வேறாகவும் இல்லை. அல்லாவுடைய சிஃபத்து, அல்லாவுடைய ஜாத்து, அல்லாவுடைய சிஃபத்து ஒன்றும் இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 7 வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும். ரெண்டும் வேறு வேறையும் இல்லை. இது எங்கே இருக்கோ அங்கே தான் இது இருக்கும். ஏன்னா இது அரளு, அது ஜவுஹர். அது ஷைன்னா இது வந்து அரளு வந்து மருளை விட்டு பிரிஞ்சிருக்காது. அஞ்சுங்களா? அதனால் இந்த பாடத்தை நாம் விளங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. புரிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத்துகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளங்க வேண்டும். நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.